ஹாய் ஹலோ வெல்கம் டு ரவி ஸ்ரீ மீடியா. இன்றைக்கி வந்து சிக்கன் 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அது வந்து எப்படி செய்ய போகிறேன்றது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கழுவிட்டு உப்பு மஞ்சள் போட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஃப்ரை டைப்பில் தான் செய்ய போகிறேன். ஓகே, இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் பற்ற வச்சுட்டு அடுப்பில் வச்சுக்கணும். அதில் ஆல்ரெடி தண்ணி வரும், நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கணும். சேர்த்து அதை மூடி போட்டு அது வேகட்டும். இப்போ இதுக்கு தேவையான மசாலா ஜீரகம் 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க, லவங்கம் ஒரு 6-7 எடுத்துக்கோங்க, கொஞ்சம் பட்டை எடுத்துக்கோங்க, எடுத்து கொஞ்சம் 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாய் தேவையான அளவு காரம், தக்காளி ஒரு 4. இப்போ வந்து இது 4 பீஸாக கட் பண்ணி போட்டுக்கணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். 6 வெங்காயம் எடுத்திருக்கேன், தோல் உரிச்சிட்டு இதையும் ஒரு 4 பீஸாக கட் பண்ணி போட்டுடணும். பெருசு பெருசாக அப்படியே முழுசாக போட்டிங்கன்னா மிக்ஸி அரைப்படாது. பார்த்திங்கன்னா இப்படி இந்த மாதிரி தண்ணி வரும். அந்த டைமில் நம்ம மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி பக்கத்தில் வச்சுக்கணும். இப்போ மிக்சியில் போட்டுடலாம். பார்த்திங்களா, இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கணும். அதுக்குள்ளே சிக்கன் ரெடி ஆயிடுச்சுன்னு பார்க்கலாம். பார்த்தா கொஞ்சம் தண்ணி இன்னும் இருக்குது, அது ஃபுல்லாக தண்ணி ஃபுல்லாக வற்றிடணும். பார்த்திங்களா, இந்த மாதிரி ஆகணும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி இல்லாமல் ட்ரை ஆனதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையான எண்ணெய் நிறைய இருந்தால் தான் ஃப்ரை வரும், டேஸ்ட்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ரெட்டிஷாக ஆகணும். ரெட்டிஷ் ஆனதுக்கப்புறம் நம்ம தேவையானது இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். போட்டு அது ஃபுல்லாகவே மிக்ஸ் பண்ணணும். எல்லா சிக்கனுக்கும் படுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ மசாலா அரைச்சி வச்சதை அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணாவே நம்மளுக்கு தெரிஞ்ச அடி பிடிச்சதெல்லாம் கூட கொஞ்சம் வந்துடும். இது வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். பார்த்திங்கன்னா மசாலாலாம் கொஞ்சம் எண்ணெய் வந்து இருக்கிற டைமில் நம்ம ஸ்டார்டிங்கில் உப்பு போட்டிருக்கோம். இப்போ தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் காரம், தனியா பொடி, சிக்கன் மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே எல்லாமே மசாலாலாம் படுற மாதிரி கொஞ்சம் நல்லாவே மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரை ஆகும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சிக்கன். நீங்கள் வந்து இது ரசம், பருப்பு குழம்புக்கு நீங்கள் பெசஞ்சு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டுட்டு ஃபினிஷ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சாப்பிட்டு எப்படி இருக்குன்றது கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஓகே, நாங்கள் சாப்பிட போகிறோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்றது சொல்லுங்கள். பை. ரவி ஸ்ரீ மீடியா.